எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இதுவரை அவர்கள் கைது செய்யப்படவில்லை. இதை வலியுறுத்தி நாளை மாலை திண்டிவனத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. அதில் நான் பங்கேற்று கண்டன உரையாற்ற இருக்கின்றேன். திண்டிவனம் நகராட்சி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊராட்சி அமைப்புகள், நகர அமைப்புகள், அர்பன் பாடிஸ், லோக்கல் பாடிஸ், இவற்றில் தொடர்ச்சியாக பட்டியல் சமூகத்தவருக்கு எதிரான பாகுபாடுகள் பலவிதங்களில் காட்டப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. 2006-11 திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி காலத்தில்தான் அதுவரை தேர்தலே நடத்தப்பட முடியாமல் இருந்த 4 ஊராட்சிகளில் வெற்றிகரமாக தேர்தல் நடத்தப்பட்டு பஞ்சாயத்து தலைவர்கள் பொறுப்பேற்றார்கள். அந்த நேரத்தில் உள்ளாட்சி அமைச்சராக இருந்தவர் தற்போதைய முதலமைச்சர் அவர்கள். அவருடைய முன்னெடுப்பின் காரணமாகத்தான் தமிழ்நாட்டின் மீது படிந்திருந்த அந்த கரை அப்போது நீக்கப்பட்டது. இன்று பல துறைகளில் மிகச் சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் நிலவுகிற இந்த சாதிய பாகுபாடுகளை களைவதற்கு முன்வர வேண்டும். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து துணைத் தலைவர் பொறுப்புகளிலும் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அதில் சென்னை உயர்நீதிமன்றம் இது நியாயமான கோரிக்கை, இதை பரிசீலிக்க வேண்டும் என்று கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தீர்ப்பு வழங்கியது. அவர்கள் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இன்றைய திராவிட முன்னேற்றக் கழக அரசு உள்ளாட்சி அமைப்புகளில் துணைத் தலைவர் பதவிகளில் இடஒதுக்கீட்டை வழங்குவதற்கு உரிய சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்படி சாதிய பாகுபாடுகள் எந்த விதத்தில் நிகழ்ந்தாலும் அதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். திண்டிவனம் நகராட்சியில் முனியப்பன் அவர்கள் அவமதிக்கப்பட்ட போது அங்கே நகராட்சி ஊழியர்களும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் குற்றவாளிகளாக இதில் காட்டப்படவில்லை. அவர்களும் அந்த குற்றச் செயலுக்கு பார்வையாளர்களாக உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது. எனவே இதற்கான துறை சார்ந்த நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் பதிவு செய்யப்படும் வழக்குகளில் சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்பதை மாநில SC/ST ஆணையமே சுட்டிக்காட்டி, குறிப்பாக மாவட்ட அளவில் விழிப்பு கண்காணிப்பு குழுக்களில் இந்த வழக்குகள் உண்மைக்கு மாறானவை என்று பல வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன. அது சட்டவிரோதமானது. அப்படி தள்ளுபடி செய்வதற்கு விழிப்பு கண்காணிப்பு குழு கூட்டங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எனவே அப்படி செய்யக்கூடாது என்று தமிழ்நாடு மாநில SC/ST ஆணையமே சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. அதையும் மீறி இந்த ஆட்சியிலும் அதுபோல பல வழக்குகள் ரெஃபர் செய்யப்படுகின்றன. மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், உண்மைக்கு மாறானவை என்று சொல்லி ரெஃபர் செய்யப்படுகின்றன. இந்த நடைமுறையை தடுக்க வேண்டும் என்று சொல்லி மாநில அளவிலான விழிப்பு கண்காணிப்பு குழு கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடத்திலே எங்கள் தலைவரே கடிதம் அளித்திருக்கிறார். அதன் பிறகும் அது தொடர்ந்து கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது. இந்த சட்டவிரோத நடைமுறை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். ஒன்றிய அரசு GST வரி விதிப்பில் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்திருக்கிறது.
அது எதிர்வரும் 22ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்வி சார்ந்த உபகரணங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி விதிப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல் மெடிக்கல் இன்சூரன்ஸ் மீது ஜிஎஸ்டி வரி விதிக்கக்கூடாது என்று நாங்கள் எல்லாம் வலியுறுத்தினோம். அது இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 28 விழுக்காடாக இருந்த பல பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி இன்றைக்கு 18 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வரவேற்கத்தக்க அம்சங்களாகும். கடந்த 8 ஆண்டுகளாக எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியும் செவிசாய்க்காது இருந்த மோடி அரசு இன்றைக்கு இந்த நடவடிக்கையை காலந்தாழ்த்தாவது எடுத்திருக்கிறதே என்று ஆறுதல் அடைகிறோம். ஆனால் இதை தாண்டி மோடி அரசு மேற்கொண்டிருக்கிற ஒரு மக்கள் விரோத அணுகுமுறையை இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. இப்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிற இந்த ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன், இந்த சீர்திருத்தத்தின் காரணமாக சுமார் 48,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வசூல் குறையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஜிஎஸ்டி வரிக்காக ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ், ஜிஎஸ்டி இழப்பீட்டு கூடுதல் வரி என்று ஒரு வரியை ஒன்றிய அரசு வசூலித்து கொண்டிருக்கிறது. இது எதற்காக என்றால் ஜிஎஸ்டியினால் மாநிலங்களுக்கு நிதி வரி வருவாய் இழப்பீடு ஏற்படும், அதற்கு நாங்கள் காம்பன்சேஷன் தருகிறோம் என்றார்கள். ஆனால் இந்த காம்பன்சேஷன் 2022ஆம் ஆண்டோடு நிறுத்தப்பட்டு விட்டது. ஆனால் நிறுத்தப்பட்ட பிறகும் கூட ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்ஸை அவர்கள் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக ஆண்டொன்றுக்கு சுமார் 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. இது ஏழை எளிய மக்களிடமிருந்து இந்த 1.5 லட்சம் கோடி ஆண்டுக்கு வசூலிக்கப்படுகிறது. கொடுக்கப்படாத ஜிஎஸ்டி காம்பன்சேஷனுக்காக மக்களிடத்தில் கூடுதல் வரி போட்டு வசூலித்து அதையெல்லாம் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தானம் செய்து கொண்டிருக்கிற அரசாக இன்றைய ஒன்றிய அரசு இருக்கிறது. இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பிலே ரேஷனலைசேஷன் சீர்திருத்தம் மேற்கொண்டிருக்கும் ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் என்ற பெயரில் ஏழை எளிய மக்களிடத்தில் ஆண்டுக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிப்பதை, வழிப்பறி செய்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும். அதை தொடர்ந்து கொண்டே நாங்கள் ஜிஎஸ்டி வரியிலே ரேஷனலைசேஷன் செய்து கொண்டிருப்போம் என்று சொல்வது மக்களை ஏமாற்றுவதாகும். எனவே அந்த காம்பன்சேஷன் செஸ்ஸை நிறுத்தினால் ஒழிய மக்களுக்கு இதில் முழுமையாக நிவாரணம் கிடைக்காது. ஒரு பக்கம் பெட்ரோல் டீசல் விலை ரொம்ப உயர்வாக இருக்கு, டோல் கட்டணம் வருஷத்துக்கு ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒரு புறம் இப்படியான கட்டணங்கள் மத்தியில் இந்த ஜிஎஸ்டி இது புண்ணுக்கு புனுகு பூசுவது போல என்று சொல்வார்களே, அப்படியான ஒரு நடவடிக்கை தான் இது. எந்த அளவுக்கு அடிப்படையான வரி சுமையை குறைக்கும் என்பது கேள்விக்குறியாகும். ஒட்டுமொத்தத்தில் 48,000 கோடி ரூபாய் இது குறைவாக இருக்கும் என்று சொன்னால் அது 2 மாதங்களிலேயே அந்த 48,000 கோடி ரூபாயை காம்பன்சேட் பண்ணிவிடுவார்கள். இதனால் சாதாரண மக்களுக்கு பெரிய அளவில் பயன் எதுவும் கிடைக்குமா என்றால் உடனடியாக சின்ன ரிலீஃப் இருக்குமே தவிர பெரிய ரிலீஃப் இருக்காது. ஆனால் அமெரிக்க அரசு விதித்திருக்கிற 50% டாரிஃப் இன்றைக்கு லட்சக்கணக்கானவர்களுடைய வேலைவாய்ப்பை பறிக்கிறது, இந்திய பொருளாதாரத்தையே கடுமையாக பாதித்திருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கிற செய்தி, இந்த டாரிஃபை முன்வைத்து 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கான முதலீடுகள் இந்த முதல் காலாண்டில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன, அயல்நாட்டு முதலீடுகள் என்று வந்திருக்கிற செய்தி இந்திய பொருளாதாரம் அதல பாதாளத்தை நோக்கி வீழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறியாக இருக்கிறது. அதையெல்லாம் சமாளிப்பதற்கு எந்தவித உத்தியும் எந்த ஏற்பாடும் இல்லாத மோடி அரசு மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக தங்களுடைய தோல்வியை பற்றிய அந்த கவனத்தை திசை திருப்புவதற்காகவே இப்பொழுது அதை அறிவித்திருக்கிறார்கள், வேறு ஒன்றும் கிடையாது. சார், இப்போ
நேற்றைய சம்பவத்துல திண்டிவனத்துல திமுக சேர்மன் உறுப்பினர் 2 பேருமே ஊர்ல தான் இருக்காங்க. ஆனா தலைமறைவுன்னு சொல்லிட்டு கைது செய்யப்படாம இருக்காங்க. அதுக்காக தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தால் அது 3 செக்ஷனில் வழக்கு பதிவு செய்திருக்கார்கள். அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். நிச்சயமாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் அரசியல் தலையீடு என்று நான் கருதவில்லை. பொதுவாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் காவல்துறையிடத்தில் ஒரு மெத்தன போக்கு இருக்கிறது. அதுக்காக தான் சொன்னேன், இந்த வழக்கு பதிவு செய்வதற்கே நாங்கள் போராட வேண்டியிருக்கிறது. போராடி பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் என்று சொல்லி அவர்கள் அந்த விஜிலன்ஸ் கமிட்டி டிஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் கமிட்டி மீட்டிங்கில் வைத்து அந்த வழக்குகளை எல்லாம் அவர்கள் ரெஃபர் செய்கிறார்கள், தள்ளுபடி செய்கிறார்கள். இது சட்டவிரோதமான போக்கு. அது சட்டத்தில் அப்படி ரெஃபர் பண்ணலாம் என்று எந்த வித ப்ரொவிஷனும் கிடையாது. இதை செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, எஸ்சி ஆணையம் சொல்லியிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த சட்டவிரோத போக்கு தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. எனவே அது நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். திராவிட மாடல் அரசு அனைவருக்கும் சமூக நீதினு சொல்லிட்டு முதல்வர் தெரிவிக்கிறார். ஆனால் இந்த மாதிரியான சம்பவம் நடக்குது எப்படி? திராவிட மாடல் அரசு என்ப விதத்தில் அவர்கள் பல நல்ல நடவடிக்கைகளை, மக்கள் நல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் மக்களிடத்தில் இருக்கின்ற இந்த சாதிய மனோபாவம் என்பது ஒரு அரசு மாற்றம் ஏற்பட்டு விட்டால் உடனே மாறிடாது. இது எல்லார் மத்தியிலும் அந்த மன மாற்றம் ஏற்பட வேண்டும். இப்பொழுது ஒவ்வொரு கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சாதிய மனோபாவத்தோடு இப்பொழுது நடந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அதற்காக அந்த கட்சியில் ஒழுங்கு நடவடிக்கைகள் கடுமையாக எடுக்கப்பட வேண்டும். அப்படி எந்த கட்சியிலும் அவர்கள் எடுக்கப்படவில்லை. எனவே அவர்கள் தங்கள் விருப்பம் போல நடந்து கொள்கிறார்கள். எனவே இதற்கு திமுகவை மட்டும் குறை சொல்வது சரியாக இருக்காது. இன்றைக்கு பாய்ந்து வந்து இதை கண்டிப்பதற்கு அரசியல் ஆதாயத்துக்காக இன்றைக்கு வேடம் போடுகிற அதிமுகவோ அல்லது பாஜகவோ, இதற்கு முன்பு அந்த நகராட்சியினுடைய துணைத் தலைவர் அவருக்கு இருக்கை கூட கொடுக்க மாட்டேன் என்று மறுத்து கொண்டிருந்தார்கள். அதுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் போராடியது. நாங்கள் போராடி தான் அந்த உரிமையை நாங்கள் பெற்றுத்தந்தோம். எனவே பட்டியல் சமூக மக்களினுடைய உரிமைகளுக்காக மனப்பூர்வமாக குரல் கொடுக்காதவர்கள் இன்றைக்கு இதில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த பிரச்சனையை கையில் எடுத்து அதை பூதாகரப்படுத்துகிறார்கள். இது பாஜகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, இதை பேசுவதற்கு அவர்களுக்கு எந்த தார்மீக அருகதையும் கிடையாது. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.